முன்னால் அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்ள விரும்புகின்றேன். மேலான கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் நாம் முகம் கொடுக்கின்ற எல்லா இடங்களும் வெளிச்சமான இடங்களாக இருக்கிறது. பள்ளிவாசலை பாருங்கள், வெளிச்சமாக இருக்கிறது. வீடு வாசல்களை பாருங்கள், வெளிச்சமாக இருக்கிறது. கடை தெருக்களை நோக்குங்கள், வெளிச்சமாக இருக்கிறது. வாகனங்கள் வெளிச்சமாக இருக்கிறது. பாதையோரங்கள் வெளிச்சமாக இருக்கிறது. நாம் எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறோமோ அந்த இடங்கள் எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது வீடு வெளிச்சமாக இருப்பதோ, வாகனங்கள் வெளிச்சமாக இருப்பதோ, வாசல்கள் வெளிச்சமாக இருப்பதோ கிடையாது. அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இருள் படிந்த நிலைமையில் இருப்பதை பார்க்கிறோம். மேலானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பள்ளிவாசல் இருட்டாக இருந்தது, கடை தெருக்கள் இருட்டாக இருந்தது, வீடு வாசல் இருட்டாக இருந்தது, காணி பூமிகள் இருட்டாக இருந்தது, பஜார் கடை தெருக்கள் இருட்டாக இருந்தது. சஹாபாக்களுடைய உள்ளங்கள் வெளிச்சமாக இருந்ததனால் உலகத்துடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன் சென்று விட்டார்கள். மேலான கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களை வெளிச்சமாக்குகின்ற வெளிச்சமுள்ள நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை வைத்து உலமா பெருந்தகைகள் விளங்கப்படுத்துகிறார்கள். அஃதலு அய்யாமித் துன்யா, துன்யாவுடைய நாட்களில் காலங்களில் மிக சிறந்த நாட்கள் என்றால் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். மாஷா அல்லாஹ், இன்று நாம் 7வது நாளில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். மேலான கண்ணியமானவர்களே, இன்னும் வெறுமனே 3 நாட்கள் தான் மீதமாக இருக்கிறது, மீதியாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் எம்மால் இயன்ற எல்லா வித வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டிய பாரிய தேவை இருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே, இன்றைய நாள் மாஷா அல்லாஹ் எங்களுடைய ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 19 ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய அந்த கஅபாவை தரிசிப்பதற்காக வேண்டி பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்று மினாவிலே தரித்து அவர்களுடைய ஹஜ்ஜுடைய கடமையை ஆரம்பிக்கிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, நாளைய தினம் அரஃபாவுடைய வெளிக்கு வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாள் இருக்கிறதே அல்லாஹ்விடத்தில் மிக மிக கண்ணியமான நாளாக இருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே, அன்பான உறவுகளே, மூத்த உலமாக்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு முன்னால் சென்ற சலபுகள் இருக்கிறார்களே, அரஃபாவுடைய நாளை எதிர்பார்த்திருப்பார்கள் துஆ செய்வதற்காக வேண்டி. மேலானவர்களே, லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து 27வது நாள் அமல் செய்தோம், 29 அமல் செய்தோம், 25 அமல் செய்தோம், 23 விழித்திருந்தோம், 21 கியாமுல் லைல் செய்தோம். எல்லா வித ஒற்றப்படையான இரவுகளிலும் இரா வணக்கங்களில் ஈடுபட்டோம். ஆனால் உறுதி கிடையாது எந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்று. ஆனால் கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய நாள் இந்த நாள் என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே, அதனால மாஷா அல்லாஹ் நாளை மறுதினம் எம்முடைய நாட்டு மக்களுக்குரிய அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. நாங்களும் நோன்பு நோட்போம், எங்களுடைய குடும்பங்களையும் நோன்பு நோட்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய மக்கள் தொகையை விட வேற எந்த ஒரு நாளிலும் நரகத்திலிருந்து விடுதலை செய்வது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபாவுடைய வெளியில் இருக்கக்கூடிய ஹாஜிகளை பார்த்து, அரஃபாவுடைய நாளில் அமல் செய்யக்கூடிய உப்பான்களை பார்த்து மலக்குமாரிடம் பெருமை பாராட்டி பேசுகிறார் என்ற அந்த வார்த்தையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நோன்பை நோக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை என்னுடைய வீடுகளில் ஏற்படுத்துவோம். மேலான கண்ணியமானவர்களே, 2வது அசருக்கு பின்னாலே, நாளை அசருக்கு பின்னாலே உட்காரலாம் என ஹாஜிகள் அரஃபாவுல தரிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உங்களுடைய மூத்த சலஃபுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இருந்த அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசர் அரஃபாவுடைய நாளிலே அவருடைய எல்லா தேவைகளையும்
வைப்பார். அடுத்த அரஃபாவுடைய தினத்திற்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவான். மேலான கண்ணியமானவர்களே, ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு துஆ, துஆக்களில் மிக சிறந்தது, அவசரமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானது துஆ யௌமி அரஃபா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஃபாவுடைய தினத்தில் பகலுடைய நேரம் நாம் கேட்கின்ற துஆ அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பிரகாசமானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நிறைய கண்ணியமானவர்களே, அதனால மாஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நோன்பை பிடிச்சு கொண்டு அஸ்ருக்கு பின்னால, துஹருக்கு பின்னால, இஃப்தாருக்கு முன்னால, அல்லாஹ்வுக்கு முன்னால இருந்து கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்வோம். நிச்சயம் சத்தியம் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்து விடுவார். மேலான கண்ணியமானவர்களே, இது நாம் பெருநாளைக்கு முன்னால செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு இபாதத். இரண்டாவது கண்ணியமானவர்களே, சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறோம். பெருநாளுடைய தினம் நாம் செய்வதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இபாதத் குர்பானியுடைய இபாதத். உதுஹியா, நோம்பு பெருநாளை கழிச்சிட்டோம்டா, நோம்பு பெருநாளை கொண்டாடி முடிச்சிட்டோம்டா, மாஷா அல்லாஹ் எல்லாருடைய வாய்களிலும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை குர்பானி, குர்பானி என்ற வார்த்தை தான். மேலான கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வணக்கத்தை எங்களுடைய ஷரீஅத்தில் உருவாக்கி இருக்கிறான் என்றால், ஒரு இபாதத்தை எங்களுக்கு வணக்கமாக நெறிப்படுத்த வேண்டிய ஒன்றாக அறிமுகப்படுத்தியிருக்கிறான் என்றால், அதில் பாரிய நுணுக்கங்களும் பாரிய மக்சதுகளும் இருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே, அல்லாமா அபூபக்கர் அல்-ஜஸாயிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாப் ஒன்று இருக்குது, மின்ஹாஜுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு ஏன் உதுஹியாவை வணக்கமாக்கி இருக்கிறான் என்ற அந்த காரணத்தை எழுதும் பொழுது 4 முக்கியமான ஹிக்மத்துகளை, காரணிகளை எழுதுகிறார்கள். முதலாவது கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய கலீலாக கபூல் செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் 30 கட்டங்களில் சோதனைக்கு உட்படுத்தினான். வஇத் வதலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 30 சோதனைகளுக்குள்ள உட்படுத்தினோம். ஃபஅதம்மஹுன்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். மேலான கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லக்கூடிய, சூரத்து ஸாஃபா சொல்லக்கூடிய மிகப்பெரிய சோதனை, இன்ன ஹாதா லஹுல் பலாஉல் முபீன், அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனை அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்ன கட்டளை. மேலான கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில் இருக்கிறார்கள். உம்மா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுடைய அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட கையை பிடிச்சு கொண்டு வாப்பாவை கடைக்கு கூட்டிட்டு போய்த்து பொருள்களை வாங்கி கேட்கின்ற காலத்தை அடைந்து விட்டார். 6-7 வயதை அடைந்து விட்டார். மகனை பார்க்கிறதுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை மகனை அறுத்து பலியிடும்படியாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அழைத்துக் கொண்டு ஒரு மறைவான இடத்துக்கு கொண்டு போகிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துக்கு கொண்டு போய் மகனை அறுப்பதற்காக மல்லாக்க படுக்க வைத்திருக்கிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, மல்லாக்க படுக்க வைத்ததற்கு பின்னால் மகனை அறுக்கிறார்கள். தன்னுடைய முழு பலத்தையும் செலவழித்து அறுக்கிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, கத்தி அறுக்க மறுக்கிறதே. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், வாப்பா, இந்த அழகான முகத்தை பார்த்துட்டு உங்களை என்னால் அறுக்க முடியல, என்னைய முகம் குப்புற படுக்க வையுங்கள், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கமீஸை கலட்டுங்கள், ஜுப்பாவை கலட்டிடுங்க வாப்பா. மகன் கேட்கிறாரே, மகன் சொல்லுகிறார், வாப்பா ஜுப்பாவை கலட்டிடுங்க. வாப்பா கேட்டாங்க, மகன் ஏன் சொல்றீங்க?
உம்மா, என்னை அழகான முறையில் பல வருடங்கள் கஷ்டத்தோடு சிரமத்தோடு வளர்த்த உம்மா, என்னுடைய உடம்பினுடைய இரத்தம் அந்த ஜுப்பாவில் படிந்ததை பார்த்து விட்டால் துடிதுடித்து போவார்கள். வாப்பா, ஜுப்பாவை கலற்றி வைத்து விட்டு என்னை முகங்குப்புற போட்டு அருங்கள் என்று சொல்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனுடைய அந்த நேசத்தை உள்ளத்தில் சுமந்த வாப்பா, கண்ணியமானவர்களே, பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறோம். எங்கட மகனுக்கு கால்ல ஆணி குத்தினாலே துடிதுடிச்சு போறோம். எங்கட மகன் ஒரு விரலை எடுக்கணும் டாக்டர் சொல்லிட்டார்டா, அந்த வருஷமே எங்களுடைய சோகத்தினுடைய வருஷமாக மாறிவிடுகிறது. மேலான கண்ணியமானவர்களே, கழுத்தில் கத்தி வைக்கப்படுகிறது. மகன் முகம் குப்புற படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய முழு பலத்தையும் செலவழித்து அறுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கத்தி திரும்பவும் அறுக்க மறுக்கிறது. பக்கத்தில் இருந்த பாறல் கல்லில் ஓங்கி அடிக்கிறார்கள். அந்த பாறை இரண்டாக பிளக்குகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய ஒரு முத்திய என்பதை அல்லாஹ் விளங்கிக் கொண்டான். வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், நாங்கள் சுவர்க்கத்திலிருந்து பிரம்மாண்டமான ஆற்றை இறக்கி வைத்தோம். மேலான கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்துக்கு அல்லாஹ் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் எழுதுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றை இறக்கி வைத்தான் என்றால், மேலான கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்திலே 40 ஆடுகளை ஒவ்வொரு நாளும் மேயக்கூடிய ஆடு, ஒரு நாளையினுடைய சாப்பாடு 40 ஆடுகளை சாப்பிடக்கூடிய ஆட்டை அல்லாஹ் சுவர்க்கத்தில் இறக்கி வைக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆட்டை தான் குர்பானி கொடுத்தார்கள். மேலானவர்களே, அந்த ஆட்டை கொடுத்த நிகழ்வை அல்லாஹ் கபூல் செய்தான். அதை வணக்கமாக மாற்றினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் செய்தார்கள். ஹஜ்ஜத்துல் வதாயிலே 100 ஒட்டகங்களை கொண்டு வந்தார்கள். 63 தன்னுடைய கையினால் அறுத்தார்கள். சொன்னார்கள், அலியே, பின்னால் என்னால் அறுக்க முடியாது, பேலன்ஸ் அருங்க என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேலன்ஸ் 37 அறுத்து முடித்தார்கள். மேலான கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வஹியாவுடைய கடமையை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய இந்த சுன்னா கியாமத்துடைய நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுடைய கைகளில் ஒப்படைத்திருக்கிறார். இரண்டாவது கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ஆட்டையும் மாட்டையும் அரபு நாடுகளில் ஒட்டகங்களையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கிட்டோம்டா, அந்த ஆடு ஒரு 6 மாசத்துல குட்டி போடுது. அந்த குட்டியின் மூலமாக மாஷா அல்லாஹ், மேலான கண்ணியமானவர்களே, அந்த ஆட்டினூடாக எங்களுக்கு பாரிய வருமானம் ஏற்படுத்தப்படுது. அந்த ஆடு பால் கேட்ட பாலை தருது. மேலானவர்களே, அறுக்கிறதுக்காக அதை எடுத்துக்கொண்டு போனா எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் எங்களோட கூட சேர்ந்து வருது. மேலானவர்களே, மாட்டை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த மாட்டினூடாக எத்தனையோ சகோதரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பால் கறந்து எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ ஏழை எளியவருடைய குடும்பங்கள் கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே, எங்கட பணம், எங்கட பலம், எங்கட ஆளுமை, எங்கட ஆற்றலால மாடுகளை ஆடுகளை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. குர்ஆன் சொல்கிறது, சஃகர்னாஹா லகும், உங்களுக்கு நாங்கள் இந்த ஆட்டையும் மாட்டையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். உங்களோட பணத்தால நீங்க வசப்படுத்தினது இல்ல. நீங்க மாட்டை கொண்டு வந்து வண்டியை பூட்டினீங்கன்னா உங்களை எடுத்துக்கொண்டு தூர இடங்களுக்கு செல்கிறது. மாட்டை கொண்டு வந்து உழவு இயந்திரத்தை பூட்டினீங்கன்னா உங்களோட வயல்களை எல்லாம் அது உழுது விடுகிறது. கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத்தாக இருக்கிறது. இந்த நிஅமத்தை தந்தவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டியே நாங்கள் இந்த ஆட்டையும் மாட்டையும் வசப்படுத்தி கொடுத்தோம். கொடுத்ததோடு உங்கள்கிட்ட சொல்றது, அந்த மாட்டை நீங்களே அறுக்க வேண்டும், நீங்க வளர்த்த ஆட்டை நீங்களே உங்களோட கையால் அறுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். தெரியுமா, உங்கள நன்றியுள்ளவர்கள் யார் என்பதை செக் பண்ணுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துகிறான். எனவே கண்ணியமானவர்களே,
நாங்க வளர்த்த ஆட்டை அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுப்பது, நாங்க வளர்த்த மாட்டை அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுப்பது, நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை அல்லாஹ் உதஹியாவின் மூலமாக எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். மேலான கண்ணியமானவர்களே, மூன்றாவது பிரதான நோக்கம் இந்த குர்பானி, இந்த உதஹியா எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இணைப்பை உறுதிப்படுத்துகிறது. குர்பானி என்றால் உலமாக்கள் இருக்கிறார்கள். மேலானவர்களே, கேட்டு பாருங்கள். தகர்ரப என்ற வார்த்தையில் இருந்து தான் வந்திருக்கிறது. தகர்ரப என்றால் நெருக்கத்தை ஏற்படுத்தினான், நெருங்கிக் கொண்டான். குர்பானி ஒரு அடியானை அல்லாஹ்வுடன் நெருக்கமாக்கி வைக்கின்ற மிக உன்னதமான செயலாக இருக்கிறது. மேலான கண்ணியமானவர்கள், என்று நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனிதன் அல்லாஹ்வோட தூரமாகிட்டாரே, அல்லாஹ்வோடு இருந்த நெருக்கம் அவருக்கு அறுபட்டு இருக்கிறது, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருந்த இணைப்பு உடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் எதை வைத்து விளங்கிக் கொள்வோம்? மேலானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் பாவம் அரங்கேறுகிறது. பாவம் நடப்பதனால் அல்லாஹ்விடத்தில் தூரமாகிவிட்டார். பாவம் நடப்பதனால் அல்லாஹ்வுடைய அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இல்லை இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்வோம். மேலான கண்ணியமானவர்களே, இந்த குர்பானி எங்களுடைய பாவ மன்னிப்புக்கு காரணமாக இருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே, நாங்கெல்லாம் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு கன்செப்ட் இருக்குது. ஏழை எளியவர்கள், அன்றாடம் கூலி வேலை செய்யறவங்க உதுஹியா கொடுக்க வேண்டிய தேவையில்லை, கடன் வாங்கி உதுஹியா கொடுக்கணும்னு தேவையில்லை என்ற கன்செப்ட் எல்லாம் நாங்கள் உருவாக்கி நாங்கள் எங்களுக்கு ஃபத்வா கொடுத்து வைத்திருக்கிறோம். மேலான கண்ணியமானவர்களே, உலகத்திலே ஏழ்மைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட குடும்பம் என்றால், வறுமையை தன்னுடைய சாப்பாடாக ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ட குடும்பம் என்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பம். கண்ணியமானவர்களே, காலையில் சாப்பிட்டால் மாலையில் சாப்பாடு கிடைக்காது, மாலையில் சாப்பிட்டால் காலையில் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்காது. கஷ்டத்தின் விளிம்பில் வாழ்ந்த குடும்பம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பம். கண்ணியமானவர்களே, வரலாற்று கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. பெருநாளுடைய தினங்கள் மதீனத்து சிறுவர்கள் மதீனாவுடைய பஜாருக்கு வந்து விளையாடி கொண்டிருப்பார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் உம்மாட்ட ஓடி வந்து சொல்லுவாங்க, உம்மா, சின்ன பிள்ளைகள் அழகான உடுப்பை உடுத்தி கொண்டு பஜார்ல சுத்தி திரிகிறாங்க, விளையாடுறாங்களேம்மா, எங்களுக்கு மட்டும் பிஞ்ச ஆடைகளை உடுத்திருக்கிறீர்களே, வாங்குவதற்குரிய காலம் எங்களுக்கு கிடைக்காதா? புதிய ஆடைகளை புத்தான் பெருநாளுடைய தினங்களிலாவது உடுத்தி சந்தோஷம் அடையக்கூடிய காலங்கள் எங்களுக்கு கிடைக்காதா என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் வந்த நாட்களும் இல்லாமல் இல்லை. மேலான கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு கஷ்டத்தின் விளிம்பில் வளர்ந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ் பெருநாளுடைய காலை தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களோட மகள் ஃபாத்திமா வந்திருக்கிறேன், ஃபாத்திமா உதுஹியா கொடுப்பதற்காக வேண்டிய ஆடு ஒன்று வாங்கி வைத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அன்றைய நாளுடைய செலவே பெரிய ஒரு பிரச்சனை. கண்ணியமானவர்களே, அவ்வாறு இருந்தும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் உதுஹியாவினால் கிடைக்கிறதா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒரு 30,000 ரூபாவால கிடைக்குதா? அல்லாஹ்வுடைய நெருக்கம் இந்த 35,000 ரூபாவுடைய ஆட்டால கிடைக்குதா? அல்லாஹ்வுடைய பாவங்களுடைய மன்னிப்பை இதனால் தருவானா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பாவ மன்னிப்பையும் தான் பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரையும் மஹ்ஷரையும் சிராத்தையும் சுவர்க்கத்தையும் தான் பார்த்தார்கள். நாங்க பார்க்கிறதே, நாளைக்கு பைக் எடுக்கணுமே, நாளைக்கு வாகனம் எடுக்கணுமே, இந்த பணத்தை அங்கு போட்டால் அதுல குறை வந்துடுமே. மேலான கண்ணியமானவர்களே, உலகத்தை மையப்படுத்திய வாழ்க்கையை வாழ்வதனால எங்களுக்கு உதுஹியாவுடைய இபாதத்தில் இருக்கக்கூடிய ஷௌக்கும் ரஹ்பத்தும் நாளுக்கு நாள் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஃபாத்திமா கூமி இலைஹா ஃபஷ்ஹதீஹா, நாளைய நாள் ஃபாத்திமாவே, உங்களோட ஆடு அறுக்கப்படக்கூடிய இடம் இருக்கிறதே, அந்த இடத்துக்கு நீங்கள் சமூகம் அளியுங்கள். فإن أول خطوة من دمها ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபாத்திமாவே, உங்களோட ஆடு அறுக்கப்பட்டு முதலாவது இரத்த துளி பூமியில படிவதற்கு முன்னால் சதுஃபரு லக மா தகத்தம மின் துனூபிக்,
ஃபாத்திமாவே அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் துடைத்து விடுவான் என்று சொன்னார்கள். மேலான கண்ணியமானவர்களே, அதனால மாஷா அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்துவிடும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் நாங்கள் பரிசுத்தமானவர்களாக மாறிவிடுவோம். சூரத்துல் கௌசருடைய 2வது வசனமும் அதைத்தான் சொல்கிறது. ஃபஸல்லி ரப்பிக், அந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே நீங்கள் யௌமுன் நஹருடைய நாளிலே ஈதுல் அத்ஹாவை தொழுவுங்கள். வன்ஹர், அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம் 2 விடயங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எவ்வளவு பெரிய ஏழைகளும் உதஹியா கொடுக்கலாம். 2வது, உதஹியாவினூடாக அல்லாஹ்வுடைய நெருக்கமும் பொருத்தமும் எங்களுக்கு கிடைக்கிறது என்ற செய்தியை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, 4வது பிரதானமான காரணம், மேலான கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான். வசதியை, வாய்ப்பை, வீடு, காணி, பூமி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலானவர்களே, நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். யார வீட்டு வாசல் படியையும் மிதிக்க வைக்காமல் அல்லாஹ், யாரிடத்திலும் கையேந்த வைக்காமல் அல்லாஹ் எங்களை கண்ணியமாக வாழ வைத்திருக்கிறான் என்றால், மேலான கண்ணியமானவர்களே, எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் அங்கால இங்கால பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய, எங்கட ஊர்ல கொஞ்சம் தூர இடங்கள்ல தள்ளி இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களுடைய வீட்டு வாசல்களை மிதித்து கேளுங்கள். எத்தனையோ குடும்பங்கள் இறைச்சி வாங்கியும் பல மாதங்களை கழித்து விட்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு 1 கிலோ மாட்டிறைச்சி எவ்வளவு போதுன்னு கூட தெரியாது கண்ணியமானவர்களே. அந்த அளவுக்கு சிரமத்துக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள ஏழை குடும்பங்கள் இருக்கிறார்களே, அந்த ஏழை குடும்பங்களுடைய கஷ்டமும் சிரமமும் இந்த உதஹியாவினால் துடைக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார். மேலான கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்ல நோன்பு பிடிக்கிறது சம்பந்தமா என்ன செய்தி, என்ன சொல்றீங்கன்னு கருத்துல கேட்கப்பட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்ல நோன்பு நோக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹிய ஐயாமு அக்லின் வ ஷுர்பின், அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் இருக்கிறது, இது சாப்பிட்டு உண்டு குளித்து கழிக்க வேண்டிய நாட்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான கண்ணியமானவர்களே, சந்தோஷமாக சாப்பிட வேண்டிய பகல் பொழுதுகளிலும் எத்தனையோ குடும்பங்கள் நோன்பாளிகளை போன்று இரவையும் பகலையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மேலான கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான். பிள்ளைகள் வளர்ந்து வாராங்க. 10 வயது பெண்மணி, மூத்த மகள் ஃபாத்திமா 10 வயசு அடைஞ்சிட்டா. இன்னும் 8 வருஷத்துல அவளுடைய திருமண ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது என்று இன்றைய நாளை நாங்க பேங்க்ல டிபாசிட் பண்ணி பணத்தை சேகரிக்கிறோம்டா. மேலான கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கதரின் மீது இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே, எங்களுடைய பணங்கள் எங்களுடைய கபருக்காக சேர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு சதமும் எங்களுடைய கபரை வெளிச்சமாக்குகின்ற பணமாக சேகரிக்கப்பட வேண்டும் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்திருக்கிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, உணர்வுக்காக வேண்டியதை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். பாருங்கள், எத்தனை ஏழை குடும்பங்கள் ஏங்கி நிற்கிறார்கள். ஹாஜியாருடைய மாட்டிறைச்சி, இந்த பள்ளியில் நிர்வாகத்தினால் ஒப்படைக்கப்படுகின்ற மாட்டிறைச்சி இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமா, கிடைக்காதா? கிடைத்து விட்டால் இத்தனை நாளுடைய பகல் இரவு போஷணங்களை கவர் பண்ணலாம் என்று இன்றே பிளான் பண்ண எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இருக்கிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, அரபு நாட்டுடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். மிஸ்ருடைய, எகிப்துடைய ஜாமிஉல் அஸ்ஹர் மிக பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம், 1000 வருடங்களையும் தாங்கி நிற்கின்ற ஒரே பல்கலைக்கழகம் என்றால் ஜாமிஉல் அஸ்ஹர் தான். மேலான கண்ணியமானவர்களே, அங்கு படிப்பித்து கொடுக்கக்கூடிய போதனாசிரியர் ஒரு லெக்சர், அவர் இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மேலான கண்ணியமானவர்களே, அவருடைய ட்ரீட்மெண்ட் ஐரோப்பா நாடுகளில் முக்கியமான ஒரு நாட்டில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மாதத்தில் ஒரு முறை
மருந்து எடுப்பதற்காக வேண்டி செல்வார்கள், வருவார்கள் பிள்ளைகளோட. மேலான கண்ணியமானவர்களே, வைத்தியரும் அவருடைய மரணத்தினுடைய நாளையும் மாதத்தையும் குறிப்பிட்டு விட்டார். மிச்சம் வாழக்கூடிய அவகாசம் உங்களுக்கு கிடைக்காது, அவசரமாக உங்களுடைய மரண செய்தி உங்களை வந்தடைய இருக்கிறது என்ற அந்த மோசமான கசப்பான செய்திகள் எல்லாம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே, அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நாள் அவர் பாதையோரமாக ஆடி அசஞ்சி போய் கொண்டிருக்கிறார். பாதையின் இடையில் மிகப்பெரிய ஜனக்கூட்டம் திரும்பி பார்க்கிறார். இறைச்சி வாங்குவதற்காக வேண்டி மக்கள் வெள்ளம் நிரம்பி வருகிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, போய்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பார்வை இறைச்சி கடைக்குள்ளே விழுகிறது. அங்கு பார்த்தால் ஒரு தாய் ஏதோ பொறுக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். மேலான கண்ணியமானவர்களே, அந்த சகோதரனுடைய மனசுல ஒரு ஆதங்கம், என்ன நடக்குதுன்னு பேய்த்து பார்ப்போமே. அந்த இடத்திற்கு வருகிறார். மேலான கண்ணியமானவர்களே, வந்து அந்த தாயிடத்தில் கேட்கிறார், அம்மா என்ன பண்றீங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க இந்த இடத்துல கேட்கிற நேரம் அந்த தாய் பதில் சொல்கிறாள், நான் கணவனை இழந்த விதவையாக இருக்கிறேன், எனக்கு 4-5 குழந்தைகள், என்ற பிள்ளைகள் எல்லாம் உம்மா இன்றைக்கு இறைச்சி சாப்பிட ஆசையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இறைச்சி வாங்குவதற்கு வசதி வாய்ப்புகளுக்கு கிடைக்காது, எனவே இந்த கடைக்கு வந்திருக்கிறேன். இவர்கள் வெட்டும் பொழுது வீசுகின்ற எலும்பையும் முள்ளையும் பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொல்கிறார். மேலான கண்ணியமானவர்களே, பணம் வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த லெக்சர் யோசிக்கிறார், இறைச்சி அல்ல, வாழ்க்கையினுடைய பல வருஷங்களை வாழ்வதற்கும் கழிப்பதற்கும் என்னிடத்தில் அல்லாஹ் சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் ஒரு தொண்டு இறைச்சியை கூட என்னால் சாப்பிட முடியாது. இறைச்சி சாப்பிட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இந்த தாயுடைய குடும்பம் எத்தனை நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பொக்கெட்டில் இருந்த பணத்தை எடுக்கிறார், முதலாளியிடத்தில் ஒப்படைக்கிறார். சகோதரரே, இதை பிடித்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த தாயினுடைய குடும்பத்துக்கு ஏழ கணக்கால இறைச்சியை கொடுங்கள் என்று பணத்தை முன்வைக்கிறார். மேலான கண்ணியமானவர்களே, பணத்தை பெற்ற முதலாளி 1 கிலோ 1.5 கிலோ பெறுமதியான இறைச்சி பார்சலை தாயுடைய கையில் கொடுக்கிறார். மேலான கண்ணியமானவர்களே, இறைச்சி பார்சலை கையிலே வாங்கி அந்த தாய் முட்டங்காலில் உட்கார்ந்து கொண்டு வானத்தை நோக்கி துஆ செய்ய ஆரம்பிக்கிறாள். யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தினுடைய கஷ்டத்தை துடைத்த இவருடைய கஷ்டத்தை நீ துடைப்பாயாக, இவருடைய தேவையை நீ நிறைவேற்றுவாயாக, இவரை கபூல் செய்வாயாக, இவருடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாயாக என்று அந்த தாயினுடைய அந்த ஆதங்கம் நிறைந்த கண்கள் என்று கண்ணீரோட துஆ கேட்கப்படுகிறது. மேலான கண்ணியமானவர்களே, துஆவை முடித்ததற்கு பின்னால் அந்த ப்ரொஃபசர் அந்த இடத்திலிருந்து சந்தோஷமாக நகர்ந்து வருகிறார். வீட்டுக்கு வந்தவர் மகனிடத்தில் பிள்ளைகளிடத்தில் சொன்னார், இதுக்கு பின்னால பிள்ளைகளே, நான் மருந்தெடுப்பதற்காக வேண்டி ஐரோப்பா நாடுகள்ல அந்த முக்கியமான நாட்டை நோக்கி நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பிள்ளையெல்லாம் ஆத்திரப்பட்டாங்க, வாப்பா என்ன பேசுறீங்க, எவ்வளவு காலமா மருந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம், ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டிருக்கிறோம், மருந்தெடுக்கல நம்மளோட வாழ்க்கையை கேள்விக்குரியே, இல்ல நீங்க வரத்தான் வேண்டும். பாப்பா நடந்ததை சொல்கிறார். நான் சென்று கொண்டிருந்தேன், இவ்வாறான ஒரு காட்சியை பார்த்தேன். கடைக்குள் சென்று பணத்தை கொடுத்து இறைச்சியை வாங்கி கொடுத்தேன். அந்த பெண்மணி முட்டங்காலில் இருந்து துஆ செய்ததற்கு பின்னால் அவளுடைய துஆவோட என்ற உடம்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை பார்த்தேன் என்று வந்து வாப்பா சொல்கிறார். மேலான கண்ணியமானவர்களே, குறிப்பிட்ட தினம் வருகிறது, அந்த நாட்டை நோக்கி விமானம் பறக்கிறது. குறிப்பிட்ட அந்த வைத்தியரிடத்தில் சேனல் பண்ணுகிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, இவருடைய எல்லா விடயங்களும் சேனல் பண்ணப்படுகிறது. செக் பண்ணி டாக்டர் கேட்கிறார், நீங்க வளமையாக கொண்டு வந்த பேசனையா கூட்டி வந்திருக்கிறீர்கள் அல்லது புதிய நோயாளியை கூட்டி வந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். மேலான கண்ணியமானவர்களே, பார்த்த வைத்தியர் சொன்னார், உங்களோட வாப்பாட இரத்தத்துல 1 கூட கேன்சர் கிடையாது, எல்லாம் கேன்சர் ஆகிவிட்டது என்ற செய்தியை ஞாபகப்படுத்தினார். மேலான கண்ணியமானவர்களே, பாருங்கள், ஒரு விதவையினுடைய குடும்பத்துக்கு 1 கிலோ இறைச்சியை வாங்கி கொடுத்தார். இஹ்லாஸோட செய்தார், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தார். அல்லாஹ்வுடைய வாழ்க்கை பிரச்சனையை துடைத்து விட்டார்.
அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையை வைத்து உலமா பெருந்தகைகள் கூறுகிறார்கள், சதகாவை விட உதுஹியா மிக சிறந்ததாக இருக்கிறது, மிக வரவேற்கத்தக்க அமலாக இருக்கிறது. அதனால் அன்பான உறவுகளே, நல்ல சந்தர்ப்பம், வார வருஷம் ஹஜ்ஜுடைய பெருநாள் மண்ணுக்கு மேலேயா மண்ணுக்கு கீழேயா என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த வருஷத்துல மாஷா அல்லாஹ் இன்று 3 தினங்கள் இருக்கிறது. நிர்வாகம் தயாராக இருக்கிறது, நிர்வாகிகள் தயாராகவே இருக்கிறார்கள். உங்களோட பங்கு, உங்களோட மாட்டை, உங்களோட குடும்பத்தினுடைய மாட்டை வந்து சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த இரத்தமும் இந்த இறைச்சியும் எந்த ஏழையுடைய சட்டியையும் முட்டியையும் கரண்டிகளையும் முத்தமிடுகிறதோ அந்த ஏழையுடைய கண்ணீரிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையை அல்லாஹ் துடைத்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லவில்லை, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸனாயுல் மஅரூஃப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள், நல்ல செயற்பாடுகள் கெட்ட ஆபத்துகள் எங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள். இதை மட்டும் சொல்கிறோம். அல்லாமா இப்னு கையிம் அல்-ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு சகோதரர் இரவு நேரத்தில் நிம்மதியாக மனைவி மக்களோட தூங்கிக் கொண்டிருக்கிறார். தஹஜ்ஜுத் நேரம் புரட்ட விட்டு தூங்குறாரே, ஆனா ஒரு வீட்டுடைய மூலையில் இருந்து கொண்டு ஒரு விதவை பெண்மணி அவருடைய பணத்திலிருந்து சாப்பிட்ட ஒரு தாய் கண்ணீர் வடித்து, யா அல்லாஹ் இந்த ஹாஜியாருடைய பாவத்தை மன்னிச்சிடே, இந்த ஹஜ்ரத்துடைய பாவத்தை மன்னிச்சிடே, இந்த பொஸ்துடைய பாவத்தை மன்னிச்சிடே, இவர் என்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்தவர் யா அல்லாஹ் என்று அந்த விதவை இவருக்காக துஆ செய்யும் பொழுது இவர் ஆழமான தூக்கத்தில் இருக்கிறார் என்றால் கூறுகிறார்கள், அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர் பாக்கியசாலி, நிம்மதியா தூங்குகிறார். அவருக்காக 2, 4, 6 கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அதனால மாஷா அல்லாஹ் என்னுடைய இந்த ஒரு ஷியாவுடைய அமல் என்னுடைய வாழ்க்கையினுடைய இடத்துக்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான பிரகாசமான நாட்களை சிறப்பான அமல்களை கொண்டு கௌரவப்படுத்தி அல்லாஹ்வுடைய கௌரவத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரிய மனிதர்களாக அல்லாஹ் எங்களை மாறக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களை எடுத்து செய்த எல்லா சொற்றாருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. உங்களுடைய கண்ணியமான ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. பூரா உலகவாழ் முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து சுதந்திரமான வாழ்க்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ பல்லாயிரம் ரூபாய்களை செலவழித்து பல லட்சம் ரூபாய்களை செலவழித்து வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் உன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளுடைய ஹஜ்ஜுகளை நீ கபூல் செய்வாயாக. ஹஜ்ஜை மப்ரூராக மாற்றுவாயாக. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் வீடு திரும்ப தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜுடைய பரக்கத்தினால் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு சுபீட்சத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் உன்னுடைய வீட்டை கண்ணால் பார்ப்பதற்கு முன்னால் எங்களை மௌத்தாக்கிடாதே. யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்துடு. யா அல்லாஹ் நாங்கள் ஏழைகள், யா அல்லாஹ் எளியவர்கள், யா அல்லாஹ் சாப்பிடுறதுக்கே வழி இல்லாதவர்கள், யா அல்லாஹ் நீ மட்டுமே தான் கனி, யா அல்லாஹ் நீ மட்டுமே தான் கோடீஸ்வரன், யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னுடைய வீட்டை பாக்கி இந்த பாக்கியத்தை அவசரமாக கொடுத்துடு. யா அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி, யா அல்லாஹ் எங்களுக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை நசீபாக்கி. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு இதேற்றமான வாழ்க்கையை கொடுத்துடு. யா அல்லாஹ் நிம்மதியாக வாழ தௌஃபீக் செஞ்சு. யா அல்லாஹ் அவருடைய சுஹதாக்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி. யா அல்லாஹ் அவர்கள் அனர்த்தத்தில் சிக்கியவர்களுக்கு நீ உதவி செஞ்சு. யா அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்கி. யா அல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.